மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி இருக்குமா. ஸோ நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால கோவிலோடைய நட சாத்தியிருக்கோம், நீங்கள் போனாலும் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி நைட்டு எங்கேயோ ஸ்டே பண்ணுற மாதிரி யோசிச்சு வச்சுருக்கோம். எங்கள் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே விலை கம்மியான பட்ஜெட்டில் தான் தேடிட்டுருக்கோம். அந்த அளவுக்கு கிடைக்காதுன்னு தெரியும், பட் இருந்தாலும் அதுதான் ஒரு இதுவாக இருக்கும். சரி பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஆனால் நாளைக்கு காலையில் தான் கன்ஃபார்ம் இல்லைனா நாளைக்கு காலையில் கன்ஃபார்மாக பார்த்துருவாங்க பழனி. ஸோ ஃபைனலாக வந்து நாங்கள் நைட்டு தூங்கி முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோன்னா ராயல் காட்டேஜ்னு ஒரு இடம் கிட்டே தான் வரும். இந்த ரூம் தான் சின்னதாக தான் இருக்கும், ஆனால் வந்து ஒர்த்து தான். நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணது ஷவர்லாம் கூட வச்சுருக்காங்க. ஸோ இங்கே தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். அண்ட் இப்போ நாங்கள் வந்து அப்படியே கிளம்பி அது என்னது பழனி கோயிலுக்கு வந்து போக போகிறோம். இவனுக்கு எதுவுமே தெரியாது. இவனுக்கு வியட்நாமில் வந்து கதை பேசுறது தான் தெரியும். நீ தானே சொன்னோம், நீ தான் கோயிலுக்கு நிறைய வாட்டி போயிருக்க. வந்து தமிழ்நாட்டில் இல்லை, இவரு அமெரிக்காலேருந்து வந்து அமெரிக்காலேருந்து வந்திருக்கு. ஆமாம். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கோவில் பார்த்துட்டு கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய நேட்டிவ் பிளேஸ்க்கு சொந்த ஊருக்கு வந்து போகிறோம். ஆனால் இந்த பஸ் ஸ்டாப் பக்கம் வந்தாலே இந்த 30 ரூபா 40 ரூபா எக்ஸ்ட் விற்பாங்களே, சூப்பராக இருக்கும். சூப்பராக கேட்கும். அந்த மாதிரி கேட்டே போவோம். ஆனால் பஸ் விட்டாருன்னா அந்த எக்ஸ்ட் கேட்கவே மாட்டேன். அங்கே வீட்டில் வச்சுருக்கேன். இப்போ மாதிரி இருக்கு. அதுவும் நம்ம அந்த எக்ஸட் வந்து நல்லா தான் இருக்கும். ஊருக்கு கிளம்புற வரைக்கும் கிளம்பி பஸ்ஸில் ஏற 2000 போட்டு இந்த ஹெட்செட்டை வாங்கியிருக்கான். நம்ம வாங்கி 30 ரூபா போட்டு இந்த ஹெட்செட் இதாண்டா ஹெட்செட் அப்படின்னு. கரெக்டாக வந்து பழனியில் வந்து இருக்கும். பழனி பஸ் ஸ்டாப்பு. இங்கேருந்து அப்படியே டேரெக்டாக வத்தலகுண்டில் வந்து இவருடைய தாத்தா இருக்காராம். அவர் தாத்தா கூட வந்து ஒரு ஃபன் பண்ணிவிட்டு அங்கேயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கே கொஞ்சம் பிளேஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே சென்னைக்கு போகிற மாதிரி தான். சில நேரத்தில் ஒரு பயணம் எங்கே ஆரம்பிக்குதுன்னு தெரியும், ஆனால் எங்கே போய் முடியுதுன்னு தெரியாது. அப்படி தான் நாங்களும் இருந்தோம். நாங்கள் பழனிக்கு போகணுன்னு பிளான் இல்லை, ஆனால் போயிட்டோம். அங்கேருந்து வீட்டுக்கு போகணுன்னா ட்ரெயின் 9 மணிக்கு தான். அதுக்கு முன்னாடி அது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுறது, அதான் வசந்தோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டோம். ஓகே, அப்படியே வசந்தோட வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். இறங்கி வத்தலகுண்டு பக்கத்தில் இறங்கி நாங்கள் வந்துட்டோம். இது அவங்க வீடு, அப்புறம் இது அவங்க ஃபேமிலி. ரொம்ப அழகான ஃபேமிலி. என்னால் நிறைய ஃபுட்டேஜ் எடுக்க முடியல அங்கே, அது கொஞ்சம் எனக்கு ஷையாக இருந்ததுனால நான் ஃபுட்டேஜ் எடுக்கலை. பட் ஆனால் அழகான ஃபேமிலி. நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறமா வெளியே போக ஆரம்பித்தோம். எங்கன்னா
நெல்லிக்காய் தானே ஆயா யார் திட்டுவா காய்கறி திட்டுவாங்களா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தோம் என்னடா ரொம்ப நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏதோ ஒரு ரூட்டில் போயிட்டே இருந்தோம் ரொம்ப நேரமாக ஒழுங்காக போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சா ஒரு அரை மணி நேரமாக கிட்ட நாங்கள் வேறு ஏதோ ரூட்டு மாதிரி போயிட்டுருக்கோம் அதனால் வசந்த் வந்து இப்போது வழி கேட்டு வந்துட்டுருக்காரு மறுபடியும் ரூட்டு கேட்டு போகணும் வசந்த் அவருடைய குலதெய்வ கோவிலுக்கு போகலாம் அப்படின்னாரு சரி போயிட்டு இருக்கும்போது போகிற வழியில் ஏதாவது தண்ணி இருந்தால் குளிச்சுட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி சொன்னோம் வரும்போது ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன் கொடுத்தோம் அது உங்களுக்கும் வந்து காட்டணும்னு சொல்லி தோணுச்சு அதனால தான் இந்த வீடியோ பாருங்க இந்த சைடு அங்கேருந்து தண்ணி வந்து ஓடிட்டுருக்கு ஸோ நாங்கள் இங்கே தான் வந்து குளிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் போய் குளிக்கலாம் கோயில் பக்கத்துலேயே தண்ணி வருது நினச்சினே வந்தேன் தண்ணி எங்கேயா இருக்குன்னு ஆமா பெட்ரோல் எங்கே இருக்கு டிக்கிலாக் எங்கே இருக்குன்னு கூட தெரில உனக்கு அது இல்லாமல் இந்த வண்டி பழைய மாடல் இப்போ வர வண்டிலாம் வந்து பார்த்தோன்னா நான் பிச்சுக்கிச்சு பழையசு எல்லாமே ஐயோ இது எப்படி நான் திறக்குது இப்போ ஹெல்மெட்டை லாக் ஆயிடுச்சுனா எங்க எங்க போயிட்டா எங்க போத இங்கே இரு அவ்வளோதான் அதோட நிறுத்திக்கோ எங்க போகாத எங்க இருந்து வந்து வைகையாறா வைகையாறுல இருந்து இந்த தண்ணி வந்து வந்துட்டு இருக்கு லொகேஷன் பூவம்பட்டி மெயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டு கோயிலுக்கு வந்து வந்துட்டோம் அப்படியே வந்து அவருடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அவ்வளோதான் அப்படியே வீட்டுக்கு போகிற மாதிரி தான் ஆனால் தண்ணியில் விளாண்டோமா செம்மையாக வந்து பசிக்குது வேறு அண்ட் நாங்கள் போக வேண்டிய பாதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதையில் தான் நாங்கள் போனோம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மறுபடியும் திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்துட்டோம் பேக் டு சென்னை அவ்வளோதான் இந்த ட்ரிப் வந்து ஒரு ஃபன் இல்லை பட் ஆனால் ஸ்பிரிச்சுவலாக இருந்துச்சு அப்படியே இது என்னது ஒன்றாம் கடையில் வந்து பிரியாணி வாங்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம் ஆமாம்